என் உயிரின் உயிர்கொல்லி நீயோ பாகம் 8. இங்க மதுராவுக்கும் சித்தார்த்துக்கும் இப்படி போக, சங்கரையோ மதுராவையும் சித்தார்த்தையும் பிரிச்சிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல மறுபடியும் ராஜேஷ் கூட்ட உசுத்த போயிட்டா. அவளுக்கு இப்போ தன்னோட சந்தோஷத்தை கொண்டாடணும் அப்படின்னு தோணுனதுனால ராஜேஷ் கிட்ட பகிர்ந்துக்க பறந்து போயிட்டா சங்கரி. இதை கேள்விப்பட்ட சங்கரோட தம்பி சங்கர் ரொம்பவுமே மன வருத்தப்பட்டான். இவளுக்கு எத்தனை தடவை சொன்னாலுமே புத்தியே வரப்போறதில்ல அப்படின்னு மனசுல புலம்புன மாதிரி தன்னோட இறுதி ஆண்டு தேர்வுக்கு கல்லூரிக்கு கிளம்புனா சங்கர். ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அவனுக்கு இப்போ இறுதி தேர்வு நடந்துட்டு இருக்கு. அவனும் அவனுடைய காலேஜில் சேர்ந்த மஞ்சரி அப்படிங்கிற ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு வந்தான். அவ ஒரு தொழிலதிபரோட ஒரே பொண்ணு, பணக்கார வீட்டு பொண்ணு அப்படிங்கறதுனால கல்யாணத்துக்கு சங்கரோட அம்மா கண்டிப்பா ஒத்துக்குவா அப்படின்னு சங்கருக்கு நல்லாவே தெரியும். மேலும் மஞ்சரி சங்கரை சுத்தி சுத்தி வந்து காதலிக்க வச்சுவ. சங்கர் மேல அளவில்லாத காதல் கொண்டவர். சங்கருக்கு தன்னோட அக்கா சங்கரியின் மீது செயல்பாடு பிடிக்காம மனசுல ரொம்ப வருத்தத்தோட சுத்திட்டு இருந்தான் அப்பெல்லாம். அப்போ மஞ்சரி தன்னோட காதலை சொல்லும் போது அவன் ஒத்துக்கவே இல்லை. ஆனா மஞ்சரியும் விடாப்பிடியா அவனை சுத்தி சுத்தி வந்து தன்னோட காதலை ஒத்துக்க வச்சிருந்தா. கடைசி ஆண்டு தேர்வுக்காக கல்லூரிக்கு போயிட்டு இருந்த சங்கர் கல்லூரியில மஞ்சரியை பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னான். மஞ்சரிக்கும் சங்கரோட குடும்ப நிலைமை நல்லா தெரியும். மதுராவை நினைச்சா மஞ்சரிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். பாவம், அந்த பொண்ணு அனாதை, அவளை போய் உங்க அக்கா இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்களே அப்படின்னு அடிக்கடி சங்கர் கிட்ட புலம்புவா. ஆனா தன்னால செய்யக்கூடியது ஒண்ணும் இல்லைன்னு நினைச்ச மாதிரி அமைதியா இருப்பா மஞ்சரி. ஆனா இப்போ சங்கரியோட குணம் ரொம்ப மோசமாயிட்டே வந்தது மஞ்சரி உணர்ந்தா. இதுக்கு எப்படியாவது தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சுவ சங்கரை சமாதானம் செஞ்சு தேர்வுக்கு அனுப்பி வச்சா. அவளுமே இறுதியாண்டு தேர்வுல இருந்ததுனால அவளுமே தேர்வை ரொம்ப நல்லா எழுதினான். தேர்வுகள் எல்லாம் முடிஞ்சு மஞ்சரி சங்கர் கிட்ட பேசுறதுக்காக வகுப்பறையில காத்துட்டு இருந்தா. சங்கர், நம்ம கல்யாணத்தை பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட இன்னைக்கு நான் பேசலான்னு இருக்கேன் என்றாள் மஞ்சரி. ஆனா சங்கர், இப்ப வேண்டாம் மஞ்சரி, எங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்போ என்னோட கல்யாணத்தை பத்தி பேசுற நிலைமையிலாம் நான் இல்லை அப்படின்னு சொன்னான் சங்கர். ஆனா மஞ்சரி இதை ஒப்புக்கவே இல்லை. பிரச்சனை எப்பதான் உங்க வீட்டுல தீரும்? அது தீரவே தீராது. நான் ஒருவேளை உள்ள வந்தா உங்க அக்கா கிட்ட பேசுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் வசதியா இருக்கும் இல்லையா? இந்த பிரச்சனை தீர்றதுக்கும் இதுக்கு ஒரு வழியும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா மஞ்சரி. ஆனா சங்கருக்கு இதுல உடன்பாடே இல்லை. வேண்டாம் வேண்டாம், உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி, எங்க அம்மா அப்பா கிட்ட பேசி, அதெல்லாம் பெரிய ப்ராசஸ், அதுக்கெல்லாம் கொஞ்ச நாள் போகட்டும் என்றான். என்னோட அக்கா அத்தான் பிரச்சனையெல்லாம் தீரட்டும், அதுக்கப்புறமா நம்ம கல்யாணத்தை பத்தி சந்தோஷமா பேசி அதை நல்ல விதமா நடத்துற மாதிரி பாத்துக்கலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் அங்க யாருமே இல்லை. சொன்னா புரிஞ்சுக்கோ மஞ்சரி என்றான் சங்கர். ஆனா மஞ்சரிக்கு இதுல ஒப்புக்கவ மனசே இல்லை. சங்கருக்காக சரி அப்படின்னு மண்டையாட்டினவ கல்லூரியை விட்டு கிளம்பி நேரா வீட்டுக்கு போனான். மஞ்சரியோட அப்பா பிரபாகரன் ஒரு பெரிய தொழிலதிபர். மஞ்சரியோட அம்மா லக்ஷ்மி குடும்ப தலைவியா குடும்பத்தை பராமரிச்சிட்டு இருந்தா. பிரபாகரனுக்கும் லக்ஷ்மிக்கும் மஞ்சரி ஒரே செல்ல பொண்ணு, அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த பொண்ணு. மகள் மஞ்சரி என்ன கேட்டாலும் தட்டாம பண்ணுவாரு அப்பா பிரபாகரன். அந்த தைரியத்துலதான் சங்கரை துணிஞ்சு காதலிச்சிட்டு இருந்தா மஞ்சரி. கல்லூரியில இறுதி ஆண்டு முடிஞ்சு தன்னோட அப்பா கிட்ட சங்கரை பத்தி சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா. அப்போ இறுதி ஆண்டு கல்வி முடிஞ்சதுனால எப்படியும் இன்னைக்கு அப்பா கிட்ட கண்டிப்பா தன்னோட காதலை பத்தி சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தா. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே டைனிங் டேபிள்ல ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடும்போது மஞ்சரி சங்கரோட பேச்சையும் மதிக்காம மெதுவா தன்னோட காதலை தந்தை கிட்ட சொல்ல ஆரம்பிச்சா. அத கொஞ்சம் மௌனமா கேட்டு யோசிச்ச பிரபாகரன், நான் உனக்கு வேற மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்கேன் மஞ்சரி. என்னுடைய பார்ட்னரோட பையன், பேரு ஸ்ரீராம், ரொம்ப நல்ல பையன். இப்போ ஃபாரின்ல இருக்கான். அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறதா என்னோட பார்ட்னருக்கு வாக்கே கொடுத்துட்டேனே. இப்ப போய் நீ உன்னோட காதலை சொல்றியே, அது கூட பரவாயில்ல.
ஆனா அந்த பையன் வேண்டாமா. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அந்த பையன் இப்பதான் காலேஜ் எல்லாம் முடிச்சிருக்கான். இனி அவன் தொழிலை கத்துக்கணும், இல்ல வேலைக்கு போகணும். இந்த ரெண்டுக்குமே முடியறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆயிடும். எங்களுக்கு வயசு ரொம்ப ஆயிட்டே போகுது. நீ எங்களுக்கு ரொம்ப லேட்டா பிறந்த குழந்தை. அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? சீக்கிரமா உனக்கு கல்யாணம் பண்ணி பேரன் பேத்தியை எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில நீ அந்த பையனை காதலிக்கிறேன்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருமா. அவனுடைய தன்னுடைய தொழிலெல்லாம் இறங்கி வெற்றி அடைகிறதுக்கு ரொம்ப நாள் பிடிக்கும். அந்த அளவுக்கெல்லாம் எங்களால காத்துட்டு இருக்கவே முடியாது. நான் சொல்றத புரிஞ்சுக்கோமா. என்னோட பார்ட்னரோட பையனை கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு தட்டுல கையை கழுவிப்படி எந்திரிச்சு போனாரு பிரபாகரன். அதுல ரொம்பவுமே அதிர்ச்சி அடைஞ்சிருந்தா மஞ்சரி. ஏன்னா இத்தனை வருஷத்துல அப்பா இந்த மாதிரி பேசினதே இல்லை. என்னம்மா அப்பா இப்படி சொல்றாரு அப்படின்னு தன்னோட அம்மா கிட்ட முறையிட்டா மஞ்சரி. பக்கத்துல சாப்பிட்டு இருந்த தாய் லக்ஷ்மியும், அப்பா சொல்றதுலயும் கொஞ்சம் யதார்த்தம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் யோசிச்சு பாருடா. அந்த பையன் சங்கர், அவன் குடும்பம் இதெல்லாம் பத்தி அப்பாவுக்கு ஏதோ தெரியும் போல. காரணம் இல்லாம அப்பா இது மாதிரி பேசவே மாட்டாரு. அதனாலதான் அவர் அப்படி சொல்றாரு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு அவளும் தன்னோட பங்குக்கு தன்னோட மகளோட தலையை கோதி ஆறுதல் சொல்லிட்டு போனான். மஞ்சரிக்கு தான் இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. நேரா தன்னோட அறைக்கு போனவ சங்கருக்கு தன்னோட அலைபேசியில கூப்பிட்டா. இங்க நடந்த எல்லா பிரச்சனைகளையும் அங்க சொல்லிட்டு இருந்தா. ஆனா அப்போ சங்கரோ தன்னோட அக்கா தன்னோட பேச்சை கூட மதிக்காம மறுபடியும் ராஜேஷ் கிட்ட போனதை நினைச்சு கோவத்துல இருந்திருக்கான் சங்கர். அதே கோவத்துல மஞ்சரி கிட்ட பேசவும் மஞ்சரி சொல்றத கேட்ட சங்கர், இங்க பாரு, சும்மா சும்மா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ டார்ச்சர் பண்ணி தொலையாத. என்னால இப்ப கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. உனக்கு அப்படி கல்யாணம் தான் முக்கியம்னா உங்க அப்பா சொல்ற பையனையே கல்யாணம் பண்ணிட்டு ஃபாரினுக்கு போய் தொலைஞ்சிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத, என் கண்ணு முன்னாடி வரவும் வராத. என்னால இப்போ யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தா காத்துட்டு, இல்லாட்டி கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொன்னவன் போனை கட் பண்ணான். சங்கர் பேசினதை கேட்ட மஞ்சரியோட கண்கள் கலங்கி போச்சு. இப்போ என்னதான் செய்யறது? சங்கரை எல்லாம் மறக்க முடியறதெல்லாம் அவ்வளவு சாத்தியமே இல்லை அப்படின்னு யோசிச்சபடி கண்களை தொடச்சிட்டு மறுபடியும் தன்னோட அம்மாவை நாடி போனா மஞ்சரி. லக்ஷ்மி கிச்சன்ல வேலைக்கார அம்மா உதவியோட சமையல் பாத்திரங்களை அடுக்கிட்டு இருந்தா. பின்னாடி தன்னோட மகள் வர்றத உணர்ந்து, என்னம்மா குடிக்க ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டா. இல்ல அப்படின்னு மெல்லமா தலையாட்டினவ அம்மா அப்படின்னு அழைச்ச தன்னோட மகளை உற்று கவனிச்சா லக்ஷ்மி. கண்கள்ல கண்ணீரோட அவன் நிக்கிறத பார்த்து பெத்த வயிறு கலங்கி போயிடுச்சு. என்னடா கண்ணம்மா என்று கிச்சன் பொருளை அப்படியே போட்டுட்டு தன்னோட மகள் பக்கத்துல வந்தவ மகளை அணைச்சுக்கிட்டு அவளோட அறைக்கு அவளை கூட்டிட்டு போனா. அவளை அவ படுக்கையில உட்கார வச்சு தானும் பக்கத்துல உட்கார்ந்து தலையை கோதி விட்டா. என்னம்மா ஆச்சு சொல்லு என்று கேட்டாள். அம்மா, எனக்கு அப்பா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்க கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. சங்கரை நான் உயிருக்குயிரா காதலிக்கிறேன். இப்ப இருக்கிற அவங்க குடும்ப சூழ்நிலையில என்னை கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமையில அவர் இல்லை. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. அப்பா கிட்ட கொஞ்சம் எடுத்து பேசுங்க. எனக்காக ஒரே ஒரு வருஷம் மட்டும் அவரை காத்திருக்க சொல்லுங்க. அதுக்குள்ள சங்கரோட பிரச்சனையெல்லாம் நான் சரி பண்ணிடுறேன். கண்டிப்பா ஒரு வருஷத்துல அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு அழுகையோட சொன்னா மஞ்சரி. அவளை ஆறுதலா அணைச்சிட்ட லக்ஷ்மி, நான் முயற்சி பண்றேன் மஞ்சரி. அப்பாவோட பிடிவாத குணம்தான் உனக்கு நல்லா தெரியுமே. உன் மேல அவரு உயிரே வச்சிருக்காரு. அப்படி இருக்கிற அப்பா திருமண விஷயத்துல இவ்வளவு கண்டிப்போட இருக்காருன்னா கண்டிப்பா பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கு இல்லையாடா? அதனால கண்டிப்பா உங்க அப்பா மனசை மாத்த முயற்சி பண்ற மஞ்சரி என்றாள் அம்மா. நீ அழாதடா, பேசாம தூங்கு, மத்ததெல்லாம் காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகளை படுக்கையில தள்ளி விட்டு போர்வையை போத்தி விட்டு விளக்குகளை அணைச்சிட்டு வெளியில போனா லக்ஷ்மி. நேரா தன்னோட கணவனை தேடி போனான். பிரபாகரன் அன்னைக்குண்டான செய்தித்தாள்ல மூழ்கி இருந்தாரு. அரைக்கதவை தட்டினபடி உள்ள நுழைஞ்சவன் கணவரை பார்த்து, நீங்க பண்றது உங்களுக்கே சரியா இருக்கா? இப்படி மஞ்சரி கிட்ட போய் திடீர்னு மாப்பிள்ளை பத்தி எல்லாம் சொல்லி அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயப்படுத்துறீங்களே. இவ்வளவு வருஷம் அவ கேட்டதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்து பழக்கிட்டீங்க. இப்போ அவ கேட்கறது தன்னோட வாழ்க்கையில கணவரா வர வேண்டிய ஒரு ஆளை பத்தி. அவளுடைய இஷ்டத்துக்கு அதை விட்டுற வேண்டியது தானே. நம்ம கிட்ட இல்லாத பணமா?
அவனுக்கு நம்ம செய்ய முடியாதா? நீங்க ஏன் இன்னொரு பையனை பத்தி சொல்றீங்க என்று கேட்டாள் லக்ஷ்மி. பிரபாகரன் மனைவிய தலைநிமிந்து பார்த்துட்டு மறுபடியும் செய்தித்தாள குனிஞ்சபடி, எனக்கு அந்த குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும் லக்ஷ்மி. அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க அக்கா எல்லாத்த பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். அந்த குடும்பம் நம்ம மஞ்சரிக்கு ஏத்த குடும்பமே இல்லை. சங்கரோட அக்கா சங்கரி, அவளுடைய குணம் ரொம்ப கொடூரமானது. அவளுடைய சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு சொன்னாரு பிரபாகரன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்ட லக்ஷ்மிக்கு, இங்க பாரு லக்ஷ்மி, மஞ்சுரி என்னோட பொண்ணு. அவ காலேஜ்ல என்ன பண்றா, எங்க போறா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் விசாரிக்காம நான் விட்டுருவேனா? அவ ஒரு பையன் கூட சுத்திட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த பையன் யாருன்னு டிடெக்டிவ் வச்சு நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் ரொம்ப கொடூரமானதா இருக்கு. இந்த சம்பவம் எனக்கு ரொம்ப பெரிய பாடம். இந்த சம்பந்தம் எல்லாம் நமக்கு வேண்டாம் லக்ஷ்மி. என் பொண்ணு கடைசி வரைக்கும் கண் கலங்காம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி என் கோவத்தை கிளறாத. பேசாம போய் படுத்து தூங்கு என்று எரிந்து விழுந்தார் பிரபாகரன். தன் கணவனிடம் இப்படிப்பட்ட கடுமையான பேச்சை கேட்டு பழக்கம் இல்லாத லக்ஷ்மி மேற்கொண்டு எதுவுமே பேசாம, நாளைக்கு பேசிக்கலாம், அவரை சமாதானம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சபடியே தன்னோட படுக்கையில படுத்து தூங்க ஆரம்பிச்சா லக்ஷ்மி. ஏற்காட்டில் சித்தார்த் மதுரா கூட அன்னைக்கு இரவு சந்தோஷமா கழிச்சான். இத்தனை நாட்கள் மதுராவால பட்ட துன்பம் எல்லாமே அந்த இரவுல கழிஞ்சது மாதிரி ஒரு உணர்வு சித்தார்த்துக்கு. மதுராவுக்குமே அப்படியேதான் இருந்தது. எவ்வளவோ நாட்கள் சித்தார்த்துக்காக ஏங்கி இருக்கா. அவனை உயிரோட இழந்ததை நினைச்சு வருந்தி இருக்கா. சித்தார்த் கிடைக்கவே மாட்டானான்னு ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி அழுது தவிச்சிருக்கா. அப்படிப்பட்டவளுக்கு இன்னைக்கு சித்தார்த் முழுமையா கிடைச்சதை நினைச்சு ஆனந்தத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டா மதுரா. சித்தார்த்தோட மனநிலையும் கிட்டத்தட்ட அப்படியேதான் இருந்தது. திருமணம் ஆகியும் மனைவிய தொட்டு கூட பார்க்காதவன். அதுக்கு காரணம் மதுரா. அவளை மனசுல வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணை தொட முடியாம தவிச்சவன். மதுரா கிடைப்பான்னு கூட நினைச்சு பார்க்காதவன். ஆனா இன்னைக்கு முழுமையா தன்னோட பக்கத்துல அவ இருக்கிறத உணர்ந்து நிம்மதி பெருமூச்சோட அவளை தன்னோட நெஞ்சில போட்டு அணைச்சுக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிருந்தான் சித்தார்த். விடியற் காலையிலேயே கண்ணை விழிச்ச மதுரா தான் பக்கத்துல சித்தார்த் இருக்கிறத பார்த்து ஒரு வினாடி திகைச்சுவன். இரவு நடந்த நிகழ்ச்சிய நினைச்சு வெக்கத்துல முக சிவந்தா அவ. மெதுவா எழுந்து குளியலறைக்குள்ள போனவ குளிச்சுட்டு சித்தார்த்த தேடினான். ஆனா சித்தார்த் அறையிலேயே இல்ல. எங்க போயிருப்பான் அப்படின்னு நினைச்சபடியே உடைகளை மாத்திக்கிட்டு வெளியில வந்தா. தோட்டத்து பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சவ தோட்டத்து பக்கத்துல இறங்கினான். அப்போ சித்தார்த் அங்க தோட்டத்துல நடைபயிற்சி செய்துட்டு இருந்தான். அதை பார்த்து மனசுல சந்தோஷத்தோட மறுபடியும் கிச்சனுக்கு போய் சித்தார்த்துக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தா தோட்டத்துக்கு. தோட்டத்துக்கு காஃபி ட்ரேயோட வந்த மதுராவை பார்த்த சித்தார்த்தோட கண்கள் பளிச்சிட மனசுல காதல் உணர்வு போங்க. என்ன இவன் உடம்பே முடியாம இப்படி எல்லாம் ட்ரேல வந்து நிக்கிறான் அப்படின்னு மனசுல நினைச்சபடி மதுரா பக்கத்துல வந்தான். அங்குள்ள நாற்காலியில காஃபி ட்ரேய வாங்கி வச்சுவன் பக்கத்துல இருந்த நாற்காலியில அவனும் உட்கார்ந்துட்டு அவளையும் உட்கார வச்சான். காஃபிய மதுராவை பார்த்தபடியே ரசிச்சு குடிச்சுவன் வேற ஒண்ணுமே பேசாம மதுரா கிட்ட அந்த கப்பை நீட்டினான். கப்பை வாங்கிட்டவ முக சிவக்க எழுந்து கிச்சனுக்கு போனான். அங்க சரோஜா மதுராவை பார்த்து வியந்து நின்னான். நேத்து அடிப்பட்ட முகம் மாதிரியே தெரியலையே, இன்னைக்கு முகமெல்லாம் சிவந்து போயிருக்கே அப்படின்னு நினைச்ச சரோஜா கூர்மையா மதுராவை பார்த்தா. அவ பார்த்த விதம் மதுராவுக்கு நல்லா புரிய முக சிவந்து தலை குனிஞ்சு நின்னா மதுரா. அதை புரிஞ்சுக்கிட்ட சரோஜா, மதுராமா, உங்களுக்கு எவ்வளவோ நாள் கழிச்சு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. சித்தார்த் தம்பி கிட்ட கொஞ்சம் பொறுமையா நிதானமா நடந்துக்கோங்க. சித்தார்த் தம்பி ரொம்ப நல்லவர். என்னமோ ஏதோ கோபம் உங்க மேல. உங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைய பேசி தீர்த்துக்கோங்கம்மா. 2 பேருமே ஒருத்தர் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு மட்டும் நீங்க சந்தோஷமா இருந்தா போதுமாமா. இனி வாழ்க்கை முழுசும் நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக என்ன வழி அப்படின்னு யோசிச்சு செய்யுங்கம்மா என்று மதுராவின் தலையை கோதியபடி சொன்னா சரோஜா. சரோஜா சொல்றதும் மதுராவுக்கு சரியாவே பட்டுச்சு. சித்தார்த்த கிட்ட தனக்குள்ள பிரச்சனைய பேசி தீர்த்துக்கணும் அப்படின்ற முடிவோட சரிக்கா அப்படின்னு சொன்ன மதுரா. நான் இன்னைக்கு சமைக்கட்டுமாக்கா, காலையிலக்கும் மத்தியானத்துக்கும் அப்படின்னு தயங்கி கேட்டா. மனசுல சிரிச்சுக்கிட்ட சரோஜா, சரிதான் மதுராமா, இன்னைக்கு நீங்களே சமைச்சு போடுங்க.
சித்தார்த்துக்கு என்னென்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா. ஓ, எனக்கு சித்தார்த்துக்கு என்னென்ன பிடிக்கும்னு ரொம்ப நல்லாவே தெரியும்க்கா அப்படின்னு சொன்னவ ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட உடல் வலியையும் மனசுல வச்சுக்காம உள்ளமெல்லாம் ரக்கை கொட்டிட்டு பறக்க சித்தார்த்துக்கு ஆசையா சமைச்சான். தோட்டத்துல இருந்து தன்னோட குளியலறைக்கு போய் குளிச்சுட்டு லேப்டாப்பை ஓபன் பண்ணி அலுவலக வேலையை கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தான் சித்தார்த். அப்போ அவனோட அலைபேசி அடிச்சது. அதை எடுத்து யாரு அப்படின்னு பார்த்தவன் அதுல தன்னோட தந்தையோட பெயர் தெரிய எடுத்து பேசினான். ஹலோ அப்படின்னு சொன்ன சித்தார்த்துக்கு, ஹலோ சித்தார்த், நான் அப்பா பேசுறேன்ப்பா என்றார். அப்பா, என்னப்பா சொல்லுங்க, என்ன விஷயம் என்று கேட்டான். சித்தார்த், இப்போ நீ எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ ஆபீஸ்க்கெல்லாம் இப்போ சரியா வர்றதே இல்லை போல இருக்கே. என்னப்பா, ஏதாவது பெரிய பிரச்சனையா? சங்கரையும் வந்து அன்னைக்கு எதோ குதிச்சுட்டு போனா, அதுக்கப்புறம் இப்ப பார்த்தா சங்கரையும் இல்லைன்னு உங்க வீட்டு தோட்டத்துக்காரன் சொல்றான். என்னப்பா நடக்குது உன்னோட வீட்டுல அப்படின்னு கேட்டாரு அப்பா. அப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை. சங்கர் எப்பவும் போல உசுத்த போயிட்டா. அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. நான் கொஞ்சம் ஆஃபீஸ் விஷயமா வெளில வந்தேன். நான் ஒரு மாசத்துல திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொன்னான் சித்தார்த். என்னது, ஒரு மாசமா? அது என்ன ஒரு மாசம் கணக்கு அப்படின்னு திருப்பி கேட்டாரு அப்பா. அதுவும் இல்லாம ஒரு மாசம் வெளியில எங்க தங்கிட்டு இருக்கே நீ அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பதில் எதுவுமே சொல்லாம ஒரு வினாடி அமைதியா இருந்தான் சித்தார்த். அப்பா, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நான் இப்போ ஏற்காட்டுல இருக்கேன் அப்படின்னு நிதானமாக சொல்லி நிறுத்தினான் சித்தார்த். அப்பாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு அவன் எங்க இருக்கான்னு. சித்தார்த், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. நீ சொன்னது வேற, செஞ்சுட்டு இருக்கிறது வேற. நீ என்கிட்ட என்ன சொல்லிட்டு போன? அந்த பொண்ணை தொடவே மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஒரு குழந்தை கிடைச்சா போதும்னு சொன்னேன். அவ வாழ்க்கைய நான் சரி பண்ணி விட்டுடுறேன்னு சொன்னேன். எனக்கு அந்த குழந்தை மட்டும் போதும்னு என்கிட்ட நீ சொன்னியா இல்லையா? ஆனா நீ அப்ப இங்க அங்க ஒரு மாசம் டைம் கேட்டுட்டு இருக்க. எதுக்காக அந்த ஒரு மாசம் அந்த மதுரா பொண்ணுகிட்ட? உனக்கு அங்க இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டாரு அப்பா. உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு சித்தார்த். ஒண்ணு சங்கரிய விவாகரத்து பண்ணிட்டு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கும், இல்ல வேற பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிக்கும். அந்த பொண்ணை அவ இஷ்டத்துக்கு விட்டுடு. ரெண்டுமே பண்ணாம அந்த பொண்ணு கூட இப்படி எல்லாம் இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு சித்தார்த். அந்த பொண்ணு யாரும் இல்லாத அனாதை பொண்ணு. அவளை இப்படியெல்லாம் கொடுமை பண்றது மன்னிக்கவே முடியாது என்று கடுமையோட சொன்னாரு தந்தை. அதை கேட்ட சித்தார்த் ஒரு வினாடி அமைதியா இருந்தான். அதுக்கப்புறம், அப்பா, எனக்கு இங்க அவகிட்ட வேலை நிறைய இருக்கு. அவ என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசியிருக்கா. என்னால யாரையும் மன்னிக்கவே முடியாது. நான் அவளை உயிருக்குயிரா ரொம்ப காதலிச்சேன். ஆனா அவ நான் ஊர்ல இல்லாத சமயம் பார்த்து வேற ஒருத்தன் கூட தொடர்பு வச்சுக்கிட்டு என்னை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான். அப்ப கூட நான் சங்கரிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தானே சொன்னேன். அவ நினைவா தானே சுத்திட்டு இருந்தேன். ஏதோ தப்பு பண்ணிட்டா, சின்ன பொண்ணு, அவ வந்தா மன்னிச்சு ஏத்துக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவ திருந்தவே இல்லை, திரும்பவும் வரல. அவ அதே மாதிரி தான் இருந்தா. அதனாலதான் நான் சங்கரிய கல்யாணம் பண்ணிட்டு அவ முன்னாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சேன். ஆனா அவ அதையும் புரிஞ்சுக்கல. என்கிட்ட இருந்து மறுபடியும் ஓடி போனான். அவளை மறுபடியும் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன கல்யாணம் பண்ணிட்ட சங்கரி எனக்கு அவ உண்மையாவும் இல்லை, அவ குழந்தை அவ நல்லாவும் பாத்துக்கிறது இல்லை. என்னை என்னப்பா பண்ண சொல்றீங்க? ரெண்டு பொண்ணுங்களுக்கும் நான் என்ன விளையாட்டு பொம்மையா? ஆளாளுக்கு என்ன பிடிச்சி விளையாடுறதுக்கு? சங்கரி பணத்துக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், எனக்கும் நல்லாவே தெரியும். அது கூட நான் ஒரு வகையில மன்னிச்சிடுவேன். ஏன்னா பணம் பெருசே இல்லை எனக்கு. அவளுக்கு பணம் தான் பெருசுனா அதை நான் கொடுத்துட்டு போயிடுவேன். ஆனா மதுரா என்னோட மனசு எவ்வளவு காயப்படுத்திருக்கா தெரியுமாப்பா உங்களுக்கு? இங்க அவளுக்கு நான் கத்து கொடுக்க வேண்டிய பாடம் இன்னும் நிறைய இருக்குப்பா அப்படின்னு கண்கள் பழிச்சுட்டு பேசின சித்தார்த் தன்னோட தந்தையோட பேச்ச அதுக்கு மேல கேட்க முடியாம போனை அணைச்சிட்டான். அப்போ அரைக்கதவு தட்டப்படுற ஓசை கேட்டுச்சு. வரலாம் அப்படின்னு சொன்னான். உள்ள வந்தவ மதுரா. காலையில டிஃபனை சித்தார்த்துக்கு ஆசையா செஞ்சவ அவனை உணவு சாப்பிடுறதுக்கு அழைக்க உள்ள வந்திருந்தா. அவளை பார்த்த சித்தார்த் காதலுடன் என்ன மது அப்படின்னு கேட்டான். வர்றீங்களா, சாப்பிடலாம் அப்படின்னு தன்னோட கணவனை அழைக்கிற மாதிரி காதலா அழைச்சா மதுரா. அந்த குரல்ல தன்னை எழுந்த சித்தார்த், நீ போ மது, இது கொஞ்சம் வேலை இருக்கு, ஒரு 5 நிமிஷத்துல நானே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னவன் அவளை கண்களாலேயே விழுங்கியபடி வெளியில அனுப்புனான். அவ போனதும்
தன்னோட அலுவலக வேலையை சீக்கிரமா முடிச்சுவேன். டைனிங் டேபிளுக்கு வந்து மதுரா சமைச்சிருந்த இட்லியையும் பொங்கலையும் ரொம்ப ரசிச்சு அவளோட சாப்பிட்டான். மதுராவோட கைப்பக்குவம் 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் சாப்பிட்றான். அந்த உணவோட ருசி அப்படியே இருந்தது. இப்பவும் ரொம்ப ரசிச்சு வயிறார சாப்பிட்டான் சித்தார்த். சாப்பிட்டு முடிச்சு கையை கழுவுனவன் அவளுடைய புடவை முந்தானிலேயே தன்னோட கைகளை தொடச்சுக்கிட்டு அவ கண்களை நேரா பார்த்து கண்ணை சமிட்டினான் சித்தார்த். அதில் வெக்கமடைஞ்ச மதுரா தலை குனிஞ்சு நின்னான். அப்போ சுற்றுமுற்றும் பார்த்த சித்தார்த் சரோஜா அக்கம் பக்கத்துல இல்லைங்கிறத உணர்ந்தவன் மதுராவை மெல்ல தூக்கியபடி அவங்களுடைய அறைக்கு போனான். அவன் அப்படி செய்வான்னு எதிர்பார்க்காத மதுரா சித்தார்த்தோட தோல்ல கண்மூடி சாஞ்சுக்கிட்டா. படுக்கையில படுக்க வச்ச சித்தார்த் கதவை தாழ்த்தபடி வந்து பகல்னு கூட பார்க்காம தன்னோட வேலையில மும்முரமா இறங்கினான். அவன் காதலிச்ச மனசு 2 பேருக்கும் அங்க கட்டில் பாடம் சொல்லி கொடுத்துச்சு. 2 பேரும் காதல் தம்பதிகளா வானில பறந்து சிறகடிச்சாங்க. இன்னைக்கு மட்டுமல்ல, வந்த அத்தனை நாட்களுமே சித்தார்த் காதல் கணவனா மதுரா கிட்ட நடந்துகிட்டான். முதல் தடவை படுக்கையில வெறித்தனமா நடந்துகிட்ட சித்தார்த் அடுத்து வந்த நாட்கள் அத்தனையுமே மதுராவை தங்கம் மாதிரி பாதுகாத்தான். இனிக்க அவன் அவளுக்கு காதல் பாடங்களை சொல்லி கொடுத்தான். மதுரா சித்தார்த்தோட அன்புல கரைஞ்சு போனான். 2 பேருமே ஒரு மோன நிலையிலேயே தங்களுடைய வாழ்க்கைய சுவைச்சு அனுபவிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா 2 பேருமே மறந்தும் கூட பழைய விஷயங்களை பத்தி பேசிக்கவே இல்லை. ஒருவேளை பேசியிருந்தா பல பிரச்சனையை தீர்ந்திருக்குமோ என்னவோ. ஆனா 2 பேருமே பழைய விஷயங்களை பேசிக்கவே இல்லை. இந்த இனிய தருணத்தை பழைய விஷயம் பேசி கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு 2 பேரும் நினைச்சாங்களோ என்னவோ. அதை அப்படியே விட்டுட்டு வர்ற அத்தனை நாளுமே அத்தனை நிமிஷங்களும் அத்தனை நொடிகளும் தங்களுக்காகவே இறைவன் படிச்சுதான் நினைச்சு அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க 2 பேரும். இதையெல்லாம் கண்டு காணாம இருந்தா சரோஜா. நாட்கள் இப்படியே பறந்து போச்சு. சித்தார்த் அந்த வீட்டுக்கு அவளை நல்ல காதலனா கணவனா நடத்தினா அந்த வீட்டுக்குள்ள. ஆனா மறந்தும் கூட ஒரு முறை கூட மதுராவை வெளியில அழைச்சிட்டு போனதே இல்லை. மதுராவும் அதை கேட்டதே இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. அவளுக்கு சித்தார்த் தன்னோட பக்கத்துல இருந்தாவே போதும் அப்படிங்கிற நினைவோட காதல் வானத்துல பறந்தா. இங்க இப்படி இருக்க தங்களுடைய அழகான வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கேன். சித்தார்த்தோடைய அண்ணன் கௌதமுக்கு அலுவலகத்திற்கு அதிக நாட்களாக சித்தார்த் வராத உணர்ந்து சித்தார்த்துக்கு போன் பண்ணான். மறுபடியும் தன்னோட அண்ணனோட அழைப்ப முதல் ரிங்லேயே ஏற்றவன் என்ன கௌதம் என்றான். டேய், எங்கதாண்டா இருக்கே நீ? ஆபீஸ்க்கு எப்பதாண்டா வர்ற? இங்க ரொம்ப வேலை இருக்குடா, என்னால சமாளிக்கவே முடியல என்றான் கௌதம். எனக்காக கொஞ்ச நாள் பொறுத்துக்கூடா, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். அதான்டா, எப்ப வருவ? பவித்ரா வேற சித்தப்பா எங்கன்னு கேட்டுட்டு ஒரே தொல்லையா இருக்கு. நீ ஆபீஸ்க்கு வரையோ இல்லையோ ஒரே ஒரு தடவை வீட்டுக்காவது வந்துட்டு போடா அப்படின்னு சொன்னான் கௌதம். ஓ சரிதான் கௌதம், பவித்ரா கிட்ட அடுத்த தடவை வரும்போது அவ கேட்ட பொருள் வேணுங்கிற பொருள் எல்லாமே நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னான். பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்கறது அப்புறம் இருக்கட்டும்டா, நீ கொஞ்சம் வீட்டுக்கு வா, நானே உன்கிட்ட கொஞ்சம் நிறைய பேசணும் என்றான் கௌதம். சங்கரி இங்க அலுவலகத்திற்கு வந்து கேட்ட விதத்தை எல்லாம் சித்தார்த்து கிட்ட இதுவரைக்கும் அவன் சொல்லவே இல்லை. சித்தார்த்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணுமோ அப்படின்னு இப்ப நினைச்சான் கௌதம். ஏன்னா அவனுக்குமே இப்போ சந்தேகம் இருந்தது, சித்தார்த் இப்போ மதுரா கிட்ட இருப்பானோன்னு. அந்த சந்தேகம் உறுதியானது அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன்னு அவன் சொன்னதுல இருந்து அவன் மனசு அடிச்சுக்கிச்சு. ஐயோ பாவம் அந்த பொண்ணு, இவன் கிட்ட மாட்டிட்டு எப்படியெல்லாம் தவிச்சு போகுதோ அப்படின்னு நினைச்ச கௌதம் கண்டிப்பா சங்கரி இங்க வந்துட்டு போன விஷயத்த சித்தார்த்து கிட்ட சொல்லியே ஆகணும்னு நினைச்சா. சித்தார்த், தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரே ஒரு தடவை என் வீட்டுக்கு வந்துட்டு போ, உன்கிட்ட நான் கண்டிப்பா நேர்ல பேசணும் அப்படின்னு சொன்னான் கௌதம். சரி கௌதம், வரேன், எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடு அப்படின்னு சொன்னவன், நீ பவித்ராவை நல்லா பாத்துக்கோ, அம்மா அப்பாவையும் சேர்த்து நல்லா பாத்துக்கோ, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். சரிடா அப்படின்னு போனை அணைச்சான் கௌதம். சித்தார்த் ஏற்காடு வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 15 நாள் ஆயிடுச்சு. மதுரா கிட்ட ரொம்ப அன்பாவும் காதலோடையும் நடந்துட்டு இருந்தான். அவனுடைய கணக்குப்படி இன்னும் 15 நாள் இருந்தா போதுமானது அப்படின்னு நினைச்சான். அவனுடைய மனசுல ஒரு எண்ணம் ஓடிட்டே இருந்தது. அந்த எண்ணம் நிறைவேற இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தா போதும் அப்படின்னு கணக்கிட்டான். அதன்படி நாட்கள் நெருங்கிட்டு இருந்துச்சு. மதுராவுக்கும் தனக்கும் இடையில ஏற்பட்ட உறவும் கணக்கும் முடிகிற தருவாயில இருந்ததை எண்ணி கண்கள் பழிச்சிட மனசுல வெற்றி பெற்ற உணர்வோட அலுவலக வேலைகளை இறங்கினான் சித்தார்த்.
அப்போ அரைக்கதவை தட்டிட்டு உள்ள வந்தா மதுரா. அவனை காதலோட பக்கத்துல அழைச்ச சித்தார்த் அலுவலக வேலையை அப்படியே போட்டுட்டு அவளை படுக்கைக்கு தூக்கிட்டு போனான். அவளை தன் மார்பின் மீது போட்டுட்டு எதுவும் பேசாம அவ தலையை கோதி விட்டபடி அமைதியா இருந்தான் சித்தார்த். அவன் ஏன் அப்படி பண்றான்னு தெரியாத மதுரா அவன் மார்பை தடவி விட்டு கொண்டே அவளும் கண்ணை மூடிட்டு அந்த சுகத்தை அனுபவிச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் தன்னோட ஆசையை தீர்த்துக்கிட்டான் சித்தார்த். இப்படி வந்த நாட்கள் அனைத்திலுமே அவளை அணுவணுவா காதலிச்சு அனுபவிச்சு தன்னோட ஆசைகளை தீர்த்துட்டு இருந்தான் சித்தார்த். இப்படியே 1 மாசம் கடந்து போச்சு. ஒரு நாள் திடீர்னு விடியற் காலையில அவளுக்கு வயிறெல்லாம் ஏதோ பெரட்டுறது மாதிரி தோன்ற சித்தார்த்தோட கைகளை உதறிட்டு பாத்ரூமுக்கு போய் வாந்தி எடுத்தா. அவ வாந்தி எடுக்கிற சத்தம் சித்தார்த்தோட காதுகள்ல நல்லாவே கேட்டுச்சு. அவனுடைய உதட்டுல ஒரு மர்மமான ஒரு புன்னகை வந்துச்சு. உடனே எழுந்து போய் மதுராவோட தலையை பிடிச்சபடி அவ வாந்தி எடுக்க உதவி செஞ்சான் சித்தார்த். அவ வாந்தி எடுத்து முடிச்சதும் அனைத்தையும் சுத்தம் பண்ணிட்டு அவளை மெதுவா தூக்கிட்டு வந்து படுக்கையில படுக்க வச்சான். மெதுவா தலை கோதி விட்டான். மதுராவுக்கு கை காலெல்லாம் தேய்ச்சி விட்டான். தூங்கு மதுரா, உடம்பு சரியில்லையா இருக்கும், நாளைக்கு காலையில போய் டாக்டரை பார்த்துடலாம். நைட்டு என் கூட நீ சப்பாத்தி தானே சாப்பிட்ட, அது உனக்கு ஒத்துக்கலையா இருக்கும், பேசாம தூங்குடா என்றான். அவளுக்குமே அப்படித்தானோ என்று தோன்றுச்சு. தான் இரவில் சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகல போல இருக்கு அப்படின்னு நினைச்சபடியே கண்களை மூடிக்கிட்டா. ஆனா சித்தார்த்தோட உள்ளுணர்வு வேறு மாதிரி சொல்லுச்சு. தன்னோட கணக்கு சரியா இருந்தா மதுராவோட வயிற்றுல தன்னோட குழந்தை வளர்றதா எண்ணினான். அதை உறுதிப்படுத்துறதுக்காக விடிஞ்ச உடனே காலையில அதே மருத்துவமனைக்கு கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கினான் சித்தார்த். காலையில எழுந்த மதுராவுக்கு தலையெல்லாம் சுத்திட்டு வர மறுபடியும் வாந்தி எடுத்தா. தனக்கு என்ன ஆச்சுன்னு உணராமல் தலையை பிடிச்சிட்டுபடி வந்து படுக்கையில உட்கார்ந்தா. அதை கவனிச்ச சித்தார்த் மது அப்படின்னு அன்பா கூப்பிட்டான். சித்தார்த் அப்படின்னு அவனை கட்டிக்கிட்டா மதுரா. என்ன ஆச்சு, எனக்கு ரொம்ப வாந்தி வாந்தியா வருது, அன்னைக்கு மாதிரியே அப்படின்னு சொன்னா மதுரா. அவளுக்குமே இப்போ சந்தேகம் கொஞ்சம் இருந்தது, தான் கர்ப்பமா இருக்கிறோமோ அப்படின்னு. அப்படி இருந்தா இந்த உலகத்திலேயே அவளை விட சந்தோஷமா இருப்பவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சா மதுரா. சித்தார்த்த கூப்பிட்டா. சித்தார்த், நான் கர்ப்பமா இருக்கேனா அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுக்கிறத மாதிரி அவனை கேட்டா மதுரா. சித்தார்த்துக்கும் கண்கள் எல்லாம் பழிச்சிட வெற்றி புன்னகை உதட்டுல வர, சரியா தெரில மதுரா, நம்ம எதுக்கும் டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொன்னான். உனக்கு நாள் தள்ளி போயிருக்கா அப்படின்னு கேட்டான் சித்தார்த். அவ கொஞ்சம் யோசிச்சு மதுரா, ஆமா சித்தார்த், கடைசி தடவை அன்னைக்கு ஆனதுதான், அதான் கரு கலைஞ்சதே அன்னைக்குதான், அதுக்கப்புறம் நான் பீரியட்ஸ் ஆகவே இல்லைன்னு சொன்னா மதுரா. சரி மது, நீ கொஞ்ச நேரம் தூங்கு, நான் போய் என்னோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்துடுறேன், அப்புறமா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் உனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தலான்னு சொன்னான் அன்பா. சரின்னு கண்கள் அயர்ந்து தூங்கிட்டா மதுரா. அவன் ரெடியாகி வந்ததும் மதுராவை அழைச்சிக்கிட்டு அதே மருத்துவமனைக்கு போனான் சித்தார்த். மதுரா அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோன்னே இங்க எதுக்கு வரணும் சித்தார்த், வேற எங்கேயாவது போயிருக்கலாமே என்றாள். இந்த ஊர்லயே ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல் இதுதான் மது, பழசெல்லாம் நீ ஏன் நினைச்சுக்கிற, வா ஒரே ஒரு செக்அப் தானே, பார்த்துட்டு வந்துடலாம், அதுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா வேணா நம்ம வேற ஹாஸ்பிட்டல் மாத்தலாம் என்றான் சித்தார்த். சித்தார்த் சொன்னதை ஒப்புக்கொண்ட மதுரா காரை விட்டு இறங்கி சித்தார்த்துடன் மருத்துவமனைக்குள்ள போனா. ஹாஸ்பிட்டல்ல அதே பழைய டாக்டர், அதே பழைய நர்ஸ். ஆனா இவளை பார்த்து சிநேகமா புன்னகைச்சாங்க. அந்த புன்னகையில அவளுடைய அவமானமெல்லாம் தொடச்சதாவே நினைச்சா. மருத்துவர் அவளை அன்பா அழைச்சிட்டு போய் அவளுக்கு தேவையான பரிசோதனையெல்லாம் செஞ்சு மறுபடியும் சித்தார்த்த வரவழைச்சு 2 பேரையும் உட்கார வச்சு பேசினாரு. சித்தார்த், நீங்க சந்தேகப்பட்டது ரொம்ப சரிதான், மதுரா கர்ப்பமா இருக்காங்க, குழந்தை ரொம்ப நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதா தெரியுது, ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம், ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போதைக்கு நான் கொடுக்குற மருந்து மாத்திரைய தவறாம சாப்பிட்டு வாங்க அப்படின்னு மதுராவை பார்த்து சொன்னவர். கடைசி தடவை உங்களுக்கு இருந்த மாதிரியே வாந்தி அதிகமா வந்தா நான் எழுதி கொடுக்குற மாத்திரைய சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்துருங்க, அப்போ வாந்தி வராது அப்படின்னு சிரிச்சபடி சொன்னாரு. அதை கேட்டு மௌனமா தலைய ஆட்டின மதுராவுக்கு உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியில பொங்குது. அன்னைக்கு அந்த குழந்தைய வயிற்றுல இருந்தது தெரிஞ்சும் ரொம்ப அவமானமா உணர்ந்தவ இன்னைக்கு இந்த குழந்தைய தன்னோட வயிற்றுல ஆசையா தடவி பார்த்துக்கிட்டா அவ. இது சித்தார்த்தோட குழந்தை,
சங்கரி சொன்னது மாதிரி அவன் ஆண் பிள்ளை இல்லை அப்படிங்கிறது மறுத்து பேசும் ருசு இது. இது கடவுள் தனக்கு அழிச்ச வரம். இதை எந்த காரணத்தை கொண்டும் அழிய விடவே மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள உறுதி எடுத்துக்கிட்டா மதுரா. சித்தார்த்தோட மனநிலையோ அதுக்கு வேறு விதமா இருந்தது. அவன் அந்த கர்ப்பம் உறுதியான செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் கண்கள் பளிச்சிட, உதட்டுல வெற்றி புன்னகை மலர, தலை நிமிர்ந்து உட்கார்ந்தபடி மருத்துவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு மதுராவை அங்கிருந்து காருக்கு கூட்டிட்டு வந்தான் சித்தார்த். கார்ல உட்கார்ந்தவன மதுராவுக்கு சித்தார்த் கிட்ட பேசணும் போல இருந்தது. ஆசையா சித்து அப்படின்னு அழைச்சு அவனுடைய கைகளை பற்றினான். அந்த கைகளை பார்த்த சித்தார்த் தங்கிட்ட இருந்து அந்த கைகளை மெதுவா உருவிக்கிட்டவன், நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம் மதுரா, இங்க எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு ரொம்ப நிதானமான குரல்ல சொன்னான் சித்தார்த். அதை கேட்ட மதுராவுக்கு ஏதோ ஒண்ணு அவன்கிட்ட தொலைவது மாதிரி இருந்தது. என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சவன், சச்ச இல்ல இது கார் அப்படிங்கறனால சொல்றானா இருக்கும், நம்ம வீட்டுல போய் சித்தார்த்து கிட்ட மனசு விட்டு பேசணும் அப்படின்னு தன்னோட மனசை சமாதானப்படுத்திக்கிட்டா மதுரா. வீட்டுக்கு வந்தவன் காரை பார்க் பண்ணிட்டு நேரா அவனுடைய அலுவலகத்து அறைக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டான் சித்தார்த். ஆனா மதுரா சித்தார்த் கிட்ட பேசணுன்ற ஆசையில அவங்களுடைய அறைக்கு வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான். ஆனா அவன் வரல. சரி, ஏதோ அலுவலகத்துல முக்கியமான வேலை இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவ மட்டும் அவளுடைய அறைக்கு போய் படுத்துக்கிட்டா. அவ வந்ததை தெரிஞ்சுக்கிட்ட சரோஜா அவளுடைய அறை கதவை தட்டிட்டு உள்ள வந்தா. டாக்டர் என்னம்மா சொன்னாங்க என்று கேட்டாள். சரோக்கா அப்படின்னு ஆனந்தத்துல கண்கள் தழும்ப அவளை கட்டிக்கிட்டா மதுரா. மதுரா சித்தார்த்த இப்ப கட்டிக்கணும், ஆனா இப்போ சரோஜாவை கட்டிட்டு நிக்கிறா. அவளுடைய முதுக ஆறுதலா தடவி விட்ட சரோஜா, டாக்டர் என்னதாமா சொன்னாங்க, உடம்புல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டா சரோஜா. அவளுக்குமே கொஞ்சம் சந்தேகம் இருக்கதான் இருந்தது. சரோஜாக்கா, டாக்டரு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க நான் கர்ப்பமா இருக்கேனா அப்படின்னு உதட்டுல சிரிப்போட கண்கள்ல கண்ணீரோட சொன்னா மதுரா. அந்த கண்ணீரை தொடச்சு விட்ட சரோஜா, நீ இப்போ இருக்க மாதிரியே எப்பவும் சந்தோஷமா இருக்கணுமா. மதுராவை கட்டிக்கிட்டு தன்னோட சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கிட்டா சரோஜா. நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு மதுராமா, நான் போய் உங்களுக்கு ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை படுக்க வச்சுட்டு கிச்சனுக்கு போய் மதுராவுக்கு ஒரு ஜூஸை அடிச்சுட்டு வந்து கொடுத்தா. ஜூஸை சாப்பிட்டவ மறுபடியும் வாந்தி வர்றது மாதிரி தோன்ற, இல்லக்கா எனக்கு வேண்டாம், வாந்தி வாந்தியா வருது, ஜூஸ் வேண்டாமே என்றாள். மதுமா, கடைசி தடவை இப்படிதான் நீங்க சரியா சாப்பிடாம இருந்தீங்க, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அப்படியெல்லாம் இனிமேல் இருக்கவே கூடாது, சொல்லவும் கூடாது. இந்தாங்க, பேசாம சாப்பிட்டுட்டு தூங்குங்க அப்படின்னு சரோஜா சின்ன கண்டிப்போட சொன்னான். அத நல்லா புரிஞ்சுக்கிட்டவ, இல்ல சரோஜாக்கா, இனிமேல் நான் ஒழுங்கா சாப்பிட்றேன், வாந்தி வந்தாலும் மறுபடியும் நானே சாப்பிடுவேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னவ ஜூஸை பல்ல கடிச்சுக்கிட்டு மடன்னு விழுங்கினான். அதை கண்ட சரோஜாவுக்கு, நல்ல புள்ள இது, சரியான பைத்தியக்கார புள்ள அப்படின்னு மனசுல செல்லமா திட்டினபடி அவ தந்த டம்ளரை வாங்கிட்டு போனான். சரோஜா போனதும் தனக்கு தலையெல்லாம் சுத்துறது மாதிரியும் வாந்தி வர்றது மாதிரியும் இருந்தது. பல்ல கடிச்சுக்கிட்டு அதை அடக்கிட்டு கண்களை மூடி படுத்துக்கிட்டா மதுரா. மதுரா இங்க இப்படி இருக்க, சித்தார்த் தன்னோட அலுவலக அறையில ஏதேதோ டைப் பண்ணிட்டு இருந்தான். யாருக்கோ போன்ல கூப்பிட்டான். நிறைய வேலைகள் இருந்தது அவனுக்கு. அவன் முடிக்க வேண்டிய வேலைகள் இன்னைக்கோட எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கே அவன் சென்னைக்கு போறதா திட்டமிட்டு இருந்தான். அவன் வந்த வேலை இதோ இப்போ முடிய போகுது. இனி மதுரா கிட்ட பேசி அவளுக்கு கொடுக்க வேண்டிய கடனை எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு இன்னையோட அவளுடைய கணக்கையும் முடிச்சுட்டு அவ வாழ்க்கையிலிருந்தே போறான். அதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் இப்பவே செஞ்சுட்டு இருந்தான் சித்தார்த். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வேலை முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு கைகளை மேல தூக்கி சலுப்பு எடுத்துக்கொண்டான் சித்தார்த். இனி மதுராவை பார்த்து எல்லாத்தையும் பேசிட்டு கிளம்ப வேண்டியதுதான் பாக்கி அப்படின்னு நினைச்சபடி அவனுடைய பொருட்களை எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சான் சித்தார்த். இது எதுவுமே தெரியாதவ இனிய கனவுகளோட தன்னோட எதிர்கால குழந்தைகளோடையும் சித்தார்த்தோடையும் கனவு கண்டிட்டு இருந்தா மதுரா. மதுரா இப்படி இனிய கனவுகளோட இருக்க அவளுடைய அரை கதவை தட்டிட்டு உள்ள வந்தான் சித்தார்த். சித்தார்த்தை பார்த்து மதுராவுக்கு உள்ளமெல்லாம் சந்தோஷத்துல பூரிக்க, முகம் சிவக்க,
சித்து அப்படின்னு அழைச்சு அவனை நோக்கி ஓடி வந்து கட்டி அணைச்சிக்கிட்டா. நம்ம குழந்தை சித்து, இது நமக்கு திரும்பவும் கிடைச்சிருச்சு அப்படின்னு அழுகையோடையும் சிரிப்போடையும் சொன்னான். அதை கேட்டவன் அவளுடைய முதுக ஆதரவா தடவி விட்டுட்டே அவளை தாங்கிட்ட இருந்து பிரிச்சு நிறுத்தினான். இதுல ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணர்ந்த மதுரா சித்தார்த் அப்படின்னு அழைக்கவும், மதுரா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வா இப்படி வந்து உட்காரு அப்படின்னு அவளுக்கு ஒரு நாற்காலி எடுத்து போட்டு தானும் ஒரு நாற்காலி எடுத்துட்டு வந்து உட்கார்ந்தான். என்ன சித்தார்த், இப்ப என்ன பேசணும், எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு தவிச்சபடி கேட்டா மதுரா. அவளுடைய உள்ளுணர்வு தவறா ஏதோ சொல்லுச்சு. சித்தார்த்தோட பார்வை, செயல் எல்லாமே அவளுக்கு இப்போ சொந்தமானதாவே இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரு உணர்வு. அதை நிரூபிக்கிற வகையில, மதுரா நான் சொல்றத நல்ல கவனமா கேட்டுக்கும். இதுதான் என்னுடைய முடிவா இருக்கு. இதுல நீ எந்த தொந்தரமும் பண்ண மாட்டேன்னு நான் உன்னை முழுசா நம்புறேன் அப்படின்னு ஒரு பீடிகையோட ஆரம்பிச்சான் சித்தார்த். அவன் என்ன சொல்ல போறானோ அப்படிங்கிற பயத்தோடையே சித்தார்த்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா மதுரா. அவன் மதுராவை பார்த்தபடி தான் கால் மேல கால் போட்டுக்கிட்டு சாய்மானமா உட்கார்ந்தவன் கண்கள்ல பழிவரியோட, என்ன மதுரா, இப்போ நான் ஆம்பளதானு உனக்கு ப்ரூஃப் கிடைச்சிருச்சா அப்படின்னு கர்ண கொடூரமான குரல்ல கேட்டான். ஆனா நிதானமா. அவன் கேட்ட கேள்வியில விதிர் விதித்து திரு திருன்னு பேந்த வீழ்ச்சிப்படி எழுந்து நின்னா மதுரா. சித்தார்த் அப்படின்னு அழைக்க வந்தவ வாயிலிருந்து காத்துதான் வந்துச்சு. அவனுமே அவளை பார்த்த மாதிரி பேசினான். அன்னைக்கு நீ என்ன ஆம்பளையே இல்லைன்னு சொன்ன, குழந்தைய எப்படி கொடுக்கணுமோ அப்படிதான் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நீ அன்னைக்கு சொன்ன இல்லையா? நான் தான் உன்னை தொட பிடிக்காம மருத்துவ வசதியோட உனக்கு அந்த குழந்தைய கொடுத்தேன். ஆனா அதுக்காக நீ என்ன ஆம்பளையே இல்லைன்னு சொல்லிட்டல்ல. இப்ப பாரு, நான் எந்த மருத்துவ வசதியும் நாடவே இல்லை. உனக்கு என் மூலமா தான் நேரடியா குழந்தைய கொடுத்துருக்கேன். அப்போ நான் ஆம்பளைன்னு நீ இப்போ ஒத்துக்குவே இல்லையா? நான் ஆம்பளை இல்லைன்னு தானே காதலிச்சப்பவே நீ இன்னொருத்தன் கூட ஓடி போய் படுத்த. நான் ஆம்பளை இல்லைன்னு தானே அந்த குழந்தையும் நீ கலைச்ச. நான் ஆம்பளை இல்லைன்னு தானே என்னை விட்டு நீ ஓடி போன. இப்போ நான் ஆம்பளைன்னு நிரூபிச்சிட்டேன். என் குழந்தை இப்போ உன் வயிற்றுல இருக்கு. இப்போ நான் பேசுறதுக்கு தகுதியுடையவன் தானே அப்படின்னு கர்வத்தோட மறுபடியும் பேச ஆரம்பிச்சான் சித்தார்த். அவன் பேசுற வார்த்தைகள் புரியாம சின்ன குழந்தை மாதிரி விழிச்சுக்கிட்டு நின்னா மதுரா. அவளுடைய பார்வையில கொஞ்சம் தடுமாறித்தான் போனான் சித்தார்த். இப்படி எல்லாம் நடிக்காத மதுரா, இந்த மாதிரி நடிச்சுதான் என்னை இவ்வளவு வருஷமா ஏமாத்திருக்க அப்படின்னு சொன்னவன் அவனுமே நாற்காலியில இருந்து எழுந்து அவளை பார்க்க பிடிக்காம திரும்பி நின்னுக்கிட்டான். இங்க பாரு மதுரா, உனக்கும் எனக்கும் இதோட கணக்கு முடிஞ்சு போச்சு. இதோ இந்த பெட்டியில 20 லட்சம் ரூபா பணம் வச்சிருக்கேன். இது உனக்கு தான், எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் கையில கொண்டு வந்திருந்த பெட்டிய படுக்க மேல வச்சான். அப்பதான் மதுரா அந்த பெட்டியே பார்த்தா. அது உனக்கு தான் அப்படின்னு சொன்னவன் அந்த பெட்டிய திறந்து காமிச்சான். அதுல பணம் ரொம்ப நிறையவே இருந்தது. இது உனக்கு தான் மதுரா, எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் இந்த வீடு, இதுவும் நான் உன் பேருக்கே எழுதி வச்சிருக்கேன். இதோ அந்த பத்திரம் அப்படின்னு சொன்னவன் தான் பாக்கெட்ல இருந்து ஒரு பத்திரத்தை உருவி அந்த படுக்கை மேல போட்டான். இந்த வீடு உனக்கு தான், இந்த பணமும் உனக்கு தான். சரோஜக்கா உன் கூட தான் இங்கேதான் இருப்பாங்க நீ இருக்கிற வரைக்கும். அவங்களுக்கு சம்பளத்தை எப்பவும் போல நானே கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னவன் தோட்டத்துல வேலைக்காரங்க, வாட்ச்மேன் இவங்க எல்லாருமே எப்பவும் போல இங்க வேலை செய்வாங்க. உன்னால முடிஞ்சா அவங்களுக்கு சம்பளம் கொடு, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, அவங்களுக்கு சம்பளத்தை நானே கொடுத்துடுறேன். நீ சாகிற வரைக்கும் இது என்னோட ஏற்பாடு அப்படின்னு சொன்னவன் உனக்கு வேற ஏதாவது பேசணுமா அப்படின்னு மதுராவை பார்த்தான். மதுராவுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு பேந்த விழிச்சிட்டு நின்னான். அப்போ திடீர்னு குழந்தையோட நினைவு வர, அப்போ இந்த குழந்தைய நான் என்ன பண்றது சித்தார்த் அப்படின்னு அப்பாவையா கேட்டா மதுரா. அதை கேட்ட சித்தார்த் தன்னோட தோள்களை குலுக்கிய மாதிரியே, அது உன்னோட இஷ்டம் மதுரா, அது உன்னோட குழந்தை. போன தடவை அழிச்ச மாதிரி கூட நீ இந்த தடவை அழிச்சுக்கலாம், அதுவும் உன்னோட இஷ்டம் தான். போன தடவை நான் உன்னை கேட்ட மாதிரி இந்த தடவை ஒரு கேள்வி கூட இந்த குழந்தை எங்கேன்னு நான் உன்னை கேட்கவே மாட்டேன். ஏன்னா இது உன்னோட குழந்தை, உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொன்னான் விட்டேத்தியா. என்னது,
என்னோட குழந்தையா சித்தார்த்? சித்தார்த், இது நீங்க இல்லாமலேயே உருவானதா அப்படின்னு சொன்னான். சித்தார்த் இல்லாமலேயே இந்த குழந்தை உருவானதா அப்படின்னு நினைச்சு பாரியே தன்னைத்தானே கேட்டுக்கிட்டா. வயிற்றையும் தொட்டு பார்த்துக்கிட்டா. பாவிடா நீ உருவான நேரம் பாரு, உன்னோட அப்பா உன்னை விட்டு பிரிஞ்சு போறாரு அப்படின்னு மனசுல புலம்புனா மதுரா. சித்தார்த், கடைசி தடவையா நான் ஒரே ஒரு தடவை கொஞ்சம் பேசுறத கேளுங்களேன், என் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சவன் அன்னைக்கு சங்கரி அப்படின்னு ஏதோ இழுத்து சொல்ல வந்தவளை கடுமையான குரல்ல அதட்டி நிறுத்தினா சித்தார்த். ஷோ மதுரா, சங்கரி எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவ என்ன வேணா பண்ணிட்டு இருக்கட்டுமே, என்ன வேணா பண்ணட்டுமே. ஆனா நீயே என்கிட்ட அப்படி பேசுன? அவ என்ன வேணா சொல்லியிருக்கலாம், என்ன வேணா நடந்திருக்கலாம், என்ன வேணா பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா நீ என்னை நம்பி இருந்திருக்கணுமா இல்லையா? என்னை நம்பி எனக்காக நீ காத்துட்டு இருந்திருக்கணுமா இல்லையா? நீ ஏன் அப்படி பண்ணல? நான் ஃபாரின் போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள இன்னொருத்தன் கூட போய் படுத்துட்டியே, எனக்கு துரோகம் பண்ணிட்டியே மதுரா. அது கூட என்னால பொறுத்துக்க முடியும் போல இருக்கு. ஆனா நீ கடைசியா என்னோட குழந்தைய அழிச்சதை மட்டும் என்னால எப்படியும் பொறுத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் நீ பேசின வார்த்தைகள், அதெல்லாம் எப்படி என்னால தாங்கிக்க முடியும் மதுரா? அதுக்கப்புறம் உன் கூட நான் எப்படி வாழ முடியும்? முடியவே முடியாது. நீ என்ன வேணா பண்ணிக்கும், என்ன வேணாலும் போய்க்கும். நீ இப்போ சுதந்திர பறவை. இந்த வீட்டுல நீ இருக்கிறதா இருந்தாலும் இருக்கலாம், போறதா இருந்தாலும் போகலாம். ஆனா இது எப்பவுமே உன்னுடைய வீடுதான். நீ சாகிற வரைக்கும் நீ இங்க தங்கிக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த வீட்டை நீ விற்கவே முடியாது. உனக்கப்புறம் இந்த வீடு உன் வயிற்றுல வளர்ற உன்னோட குழந்தைக்கு தான் சொந்தம். அப்படி வாரிசுகளுக்கு தான் அது போகுமே தவிர இந்த வீட்டை யாருமே விற்க முடியாது. அந்த மாதிரி தான் நான் பத்திரத்துல எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னவன், அதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன், நான் போறேன் அப்படின்னு சொன்னவன் கதவு பக்கத்துல போய் நின்று கதவுல கை வச்சுட்டு ஒரு வினாடி திரும்பி நின்று மதுராவை பார்த்தான். மதுரா, உனக்கு தேவையானது எல்லாமே இப்போ உன்கிட்ட இருக்கு. குழந்தை, பத்திரம், வீடு, பணம், வேலைக்காரங்க எல்லாருமே. ஆனா இந்த சித்தார்த் உன் கூட இருக்க மாட்டான், இருக்க போறதும் இல்லை. இதை விட உனக்கு ஒரு பெரிய தண்டனை நான் கொடுக்கவே முடியாது. குட் லக் அண்ட் குட் பை அப்படின்னு சொன்னவன் அதுக்கு மேல ஒரு வினாடி கூட தாமதிக்காம அறையை விட்டு வெளியே போனான். அறையை விட்டு மட்டும் இல்ல, வீட்டை விட்டும் வெளியில போயிட்டான். இனி அவளை பார்க்கவே கூடாது அப்படிங்கிற முடிவோட.